ஆந்திராவுக்கு 15,000 கோடி, பீகாருக்கு 26,000 கோடி. வெளிவந்த அதிரடி அறிவிப்புகளால் பரபரப்பான மாநிலங்கள். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாத பட்ஜெட் என விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள். 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல பாஜக அரசு 3வது முறையா ஆட்சியில் அமர்றதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்த சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆந்திராவுக்கும் நிதிஷ்குமாரோடைய பீகாருக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பெரும் அளவுல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய உரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, பீகார் மாநிலத்துல சாலைகள் மேம்பாலங்கள் அமைக்கிறதுக்காக 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பீகார்ல 2,400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில ஆலைகள் அமைக்கிறதுக்காக 21,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. புது விமான நிலையம், சாலைகள், மேம்பாலங்கள் இது அமைக்கிறதுக்காகவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வங்கிகள் வழியா நிதி வழங்குறதுக்கு புது மருத்துவமனை, கல்லூரிகள், விளையாட்டு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காகவும் பீகாருடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிற விதமா பீகாருக்கு இத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கா. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கனவு திட்டமான போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி வழங்குதல மத்திய அரசு உறுதி செஞ்சிருக்காங்க. பன்னாட்டு நிதியங்கள் மூலியமா ஆந்திர தலைநகர் அமராவதிக்கு கூடுதல் நிதியா 15,000 கோடி ரூபாயும் வழங்கப்படுமா. இதை தொடர்ந்து மாநிலத்துடைய மூலதன சேவையை உணர்ந்து பல தரப்பு ஏஜென்சிகள் மூலியமா சிறப்பு நிதி உதவியை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு ஏற்றாற் போல அவங்க நிதியை ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இந்த நிதியில தமிழ்நாட்டுக்குன்னு தனியா எந்த ஒரு பட்ஜெட்டும் ஒதுக்கப்படல. இந்த செய்தி இப்போ நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாடாளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சந்திச்ச 2 தொடர் பேரிடர் இழப்புகளை சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக பேரிடர் நிவாரணத்தை வழங்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தினாலும் இந்த ஒன்றிய வரவு செலவு திட்டத்துல போதிய நிதி வழங்கப்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு புதிய ரயில் திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ இடம்பெறல அப்படின்றது ரொம்பவே ஏமாற்றத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசுடைய இந்த முக்கிய திட்டங்களை பார்க்கும்போது நம்ம மாநில அரசுடைய வரவு செலவு திட்டத்துடைய நகல் மாதிரியே இருக்கு. ஏன்னா 1000 தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்பாட்டு திட்டம், பணிபுரிகிற மகளிருக்கான விடுதிகள், தொழிற்சாலையில பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கான தங்கும் விடுதிகள்னு இந்த மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையில இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுடைய நலன் முழுமையா வேணும்னே புறக்கணிக்க வேணும் அப்படின்றது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிக்கை இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.